என்ன டிஎம்கே டிஎம்கே ஸ்டாலின் ஜென்சி பேபிஸ் ஜென்சி பேபிஸ் ஜென்ஸ் பேபிஸ் நீங்களாம் ஜென்ஸா? 30 வயசுக்கு மேலெல்லாம் வந்து ஜென்ஸ் குழு இல்லை, அது தெரிஞ்சா? 70 வயசு ஆகிருக்குது, 30 வயசு 40 வயசுலாம் ஜென்ஸ் குழுலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து எடுபடாது, சரிதா? இன்னொன்று, ஊரா விட்டு நெய்யில் வந்து ஸ்வீட் செய்யாத. என்னது? ஊரா விட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாத. இது எதுக்கு சொன்னாருன்னா, மெரினா கடற்கரையில் வந்து நினைவு சின்னன்னு சொல்லிட்டு ஒரு பேனா இல்லாத வந்து எழுத முடியுமா அப்படின்னு ஒரு நினைவு சின்னம் கட்டுறதுக்கு இருந்தீங்களே, அது யார் அம்மாவில் ஓத்த காசு? யார் அம்மாவில் ஓத்த காசு? எந்த காசில் வந்து எந்த பணத்தில் வந்து அந்த நினைவு சின்னம் கட்ட முடியும் உங்களால்? உங்களுக்கு போனால் போதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல இடம் விட்டுது. யார்? கலைஞர் வந்து அந்த இடத்துல வந்து மண் பண்ணுறதுக்கு போனால் போட்டுன்னு இடம் விட்டுது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து உங்கள் ஆட்சி நந்தனுச்சு, கருணாநிதி ஆட்சி நந்தனுச்சு, அதாவது ஸ்டாலின் ஆட்சி நந்தனுச்சு. அதனால் வந்து கருணாநிதிக்கு அந்த இடத்துல இடம் விட்டாங்க போனால் போதுன்னு. நீங்கள் என்னடனா அந்த இடத்துல வந்து டேரா போட்டு நினைவு சின்னம் பேனா நினைவு சின்னம். யார் அப்பம் மூட்டு பணம்? அது யார் அப்பம் மூட்டு பணத்தில் வந்து அதை கட்டுறது? இன்னாண்டிக்கு வந்து அண்ணா அறிவாலயம் ஏன்னா பேலஸ் ஆட அதெல்லாம் வந்து இங்கே மைசூரில் பேலஸ் கட்டி வச்சுக்கிறானே, அதுமாரி வந்து திமுக காரணங்களாம் செத்தாக வந்து அந்த இடத்துல சமாதி. அது உங்கள் பணத்தெல்லாம் போய் அந்த இடத்துல புதைக்கிறதுக்காக கட்டின்னுக்கிறாங்களா? ஏண்டா திமுக காரணங்க அவன் சாவறானுங்களோ அவனுங்கெல்லாம் எத்தனை போய் புதைக்கிறது அந்த இடத்துல, அண்ணா அறிவாலயத்தில் இல்லையா? ஏண்டா அரண்மனை கட்டின்னுக்கிறீங்க, அரண்மனை பெரிய ராஜ பரம்பரை இவங்கெல்லாம். அதெல்லாம் எந்த பணத்துலேருந்து வந்துச்சு? இப்போ சொல்கிறேன், ஊரா விட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க. யார் பணம்? அண்ணா அறிவாலயம் கட்டிங்கிறது யார் பணம்? உங்கள் பணமா? உங்கள் பணமா அது? சொல்லு. நான் ஒன்று சொல்லிட்டா, இதே வந்து காமராஜர் வந்து ஆட்சி நடத்தின்னு இருந்தார், அப்போ சிஎம்மாக இருந்தார். அப்போ ஒரே ஒருத்தர் பைசா கூட வந்து அவர் குடும்பத்துக்குன்னு அவர் வந்து ரொம்ப வறுமையான குடும்பம். அவர் காமராஜர் வந்து ரொம்ப வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அம்மாலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாரு. அவர் அந்தளவு கஷ்டப்பட கஞ்சி சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாரு அவர். அப்போ கூட வந்து தமிழ்நாட்டு சொத்து, தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை வந்து 1 ரூபா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது மக்கள் பணம். மக்களே வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன இந்த சந்தோஷம் ஆடம்பரம் அப்படின்னு அப்போயே தூக்கி எறிஞ்சவர் காமராஜர். என்ன அப்படிப்பட்டதெல்லாம் இருந்ததுக்குது ஆட்சியில். நீங்கள் என்னடானாக்கா அண்ணா அறிவாலயம் அப்போது பெரிய பேலன்ஸ் கட்டி என்ன பண்ண போகிறீங்க? அந்த இடத்துல நீங்கள் உங்களை எல்லோரும் தூக்கி எடுத்துன்னு போய் எடுத்துன்னு போய் புதைக்கிறது. அந்த இடத்துல சமாதி பண்ணுறது உங்களை எல்லோரையும். அது ஒரு சுடுகாடு மாதிரி சமாதி பண்ண போகிறீங்க. அதுக்கு தான் அது அவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருங்க. ஏன்னா ஜனத்தொகை அதிகமாக இருக்குது அதில். டிஎம்கேவில் வந்து ஸ்டாலின் கட்சியில் வந்து நிறைய பேர் ஜனத்தொகை இருக்குது இல்லையா? அந்த ஜனத்தொகைலாம் எல்லாம் மொத்தம் எல்லாம் செத்து மாண்டிங்கன்னா அந்த இடத்துல எத்தனை புதைப்பாங்க. அந்த இடத்துல அண்ணா அறிவாலயத்தில் தான் பணமே வந்து புதைக்க போகுது. அதுக்காக இப்போ வந்து சுடுகாடு வந்து தயார் பண்ணி வச்சுன்னுக்கிறீங்க. உங்கள் சுடுகாடு நீங்களே வந்து மக்களுடைய வரி பணத்தில் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறீங்க இப்போது, இல்லையா? அது கூடி சீக்கிரமாக வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஹேண்டர் ஆகும். அது தெரிஞ்சா? அது திமுக காரணங்கள் தான் இருக்காது. அது கூடி சீக்கிரமாக அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ அது வந்து ஹேண்டர் ஆகிடும். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மக்கள் பணத்தில் வந்து கட்டின அந்த அறிவாலயம் வந்து உங்களுக்கு நிலைக்காது. அது புரியுதா? இன்னொன்று அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அப்படி வந்து எதனா பணங்கன்னா லஞ்சம் குத்தி எதனா பண்ணிங்கன்னா கூட உங்களை புதைக்கிறதுக்கு சமாதி. அது தெரிஞ்சா? இன்னொன்று, ஊரா விட்டு காசில் வந்து ஊரா விட்டு நெய்யில் வந்து ஸ்வீட் செய்யாதீங்க. அது எதுக்குன்னா, இந்த மக்கள் பணத்திலலாம் ஊழல் பண்ணி இவங்ககிட்ட இவ்வளோ கோடி அவங்ககிட்ட அவ்வளோ கோடின்னு பேரம் பேசிக்கிறீங்க பார்த்தியா?
எங்கள் எம்எல்ஏ அவங்கெல்லாம் வந்து எங்கள் டிவிக்கு எம்எல்ஏங்களெல்லாம் வந்து பேரம் பேசிக்கிறீங்க பார்த்தியா ஊழல் பண்ணி. என்ன அதுவும் இன்னாதது அது யாருது காசு? அவனுங்கெல்லாம் போய் சம்பாரிச்சானுங்களா? அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க அவன் அப்பெல்லாம் போய் சம்பாரிச்சானா? அவன் அப்பா ஆத்தாலாம் போய் சம்பாரிச்சத பணம் அதெல்லாம் கோடிக்கணக்கில் இருக்குது. அது மக்கள் பணம். இன்னொன்று, ஊரா வீட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு பொதுக்கூட்டத்துலேயும் வந்து ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு மாநாட்டிலையும் போய் இந்த குழந்தைங்களையும் மக்களை வந்து கடத்தி எடுத்துன்னு போய் கிட்னி தின்னுடுறீங்க பார்த்தியா? ஆ யார் பெற்ற பிள்ளைங்களோ அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் தான். அதுங்கெல்லாம் கடத்தின்னு போய் கிட்னி தின்னுடுறீங்க பார்த்தியா? கிட்னியும் பார்ட்ஸுங்களாம் வந்து திரும்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எங்கே வந்து நம்ம பண்ண வந்து இது தெரிஞ்சிடுமோ என்னவோ, நம்ம பண்ண லீலைகள்லாம் தெரிஞ்சிடுமோன்னு பொய் தொழித்தவங்களும் வந்து சுட்டு எரிச்சிடுறீங்க பார்த்தியா? அவங்க வீட்டுங்களுக்கு கூட தெரிவிக்காம. அது இது ஊரா வீட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க. இதுக்கு தான் பதில். செருப்பாளி அடிப்பேன். இன்னொரு வாட்டி சிஎம் பற்றி எதுனா சொன்னால் செருப்பாளி அடிப்பேன். தோடி ஆளுங்க ஒத்தி கிளம்பின்னு வந்துனுக்கிறீங்களா? தோடி ஆளுங்க ஒத்தி கிளம்பின்னு வந்துனுங்களா? டே எவ்வளோ அடி பணம் கொடுத்துக்குறான் அவன்? எவ்வளோ அடி பணம் கொடுத்துக்குறான்? ஆம்பளையாகட்டும் பொம்பளைக்காகட்டும் ஒரு அளவு தான், புரியுதா? நீங்கள் பண்ணிக்கிற கோடான கோடி பாவத்தை பண்ணி மூட்டை கட்டி வச்சுருக்கீங்க. அதுக்கு வந்து தண்டனை கூடி சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆச்சா விடமாட்டோம் நாங்கள்லாம். அப்படியே நோண்டி நுங்கு எடுத்துருவோம் நாங்கள்லாம். என்ன டிவிக்கு விர்ச்சுவல் வாரிசுங்க வந்து நோண்டி நொங்கு எடுத்துருவோம் உங்களை. அதான் நடக்க போகுது. தெரிஞ்சா அதெல்லாம் கண்டுபிடிக்காதெல்லாம் போயிட மாட்டோம். கண்டுபிடிச்சோம்னா சத்தியமாக வந்து இங்கே போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறோம், அங்கே ஒப்படைக்கிறோம்லாம் வந்து ஒப்படைக்க மாட்டோம். நீங்கள் எப்படி சீக்கிரட்டாக வேலை செய்கிறீங்களோ அதுமாதிரி நாங்களும் வந்து சீக்கிரட்டாக எங்களால் வேலை செய்ய முடியும். தெரியுதா? ஊரா விட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க. நினைவிடம் உங்களுக்கு போனால் போட்டுன்னு வந்து அங்கே வந்து இடம் விட்டதே உங்களுக்கு வந்து பெரிய தப்பு. என்ன எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான்.